சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நாமும் அவர்களை பின்தொடராமல் நமக்கென பாதையை அன்னையின் பூரண நல்லாசியுடன் நாமே தேர்ந்தெடுக்கும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. இரும்பு பொருளை ஈர்க்கும் சக்தி காந்தத்திற்கு உண்டு. அதுபோல எல்லா சக்திகளையும் ஈர்க்கும் தன்மை ஆடிப்பூர அங்க பிரதட்சணத்திற்கு உண்டு. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் ஒக்கலேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை வடசென்னை மாவட்டம் செங்குன்றம் அம்பேத்கர் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்யா தேவி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். நான் கடந்த 10 வருஷமாக மாலை போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அம்மா எப்போவுமே கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாள். அதனால் சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து அம்மாவை வந்து கும்பிட்டு வேணுங்கிற இதெல்லாம் நான் நிறைவேற்றிக்கணும். ரொம்ப நன்றிங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அம்மாவை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து நான் இப்போ தான் நல்ல நிலைமைக்கே வந்திருக்கேன். என் பொண்ணுங்க ரெண்டும் கஷ்டப்பட்டு நல்லபடியாக படித்து முன்னுக்கு வரணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். நல்லபடியாக நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அம்மாவோட அருளால் என் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு கிடச்சிருக்கு. இன்னொரு பொண்ணு 10th பாஸ் ஆகிட்டா. அம்மாவோட அருள் தான் எல்லாமே. தலையங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம், குருவின் தரிசனமே கோடி நன்மதரும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு பூரம் பரிபூரணம் ஞான மார்க்கத்தில் வாழ்ந்து காட்டிய அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 55வது ஆடிப்பூர பெருவிழா, பாசம் வளர்க்கும் விழா, இயற்கை பூரிக்கும் விழா, பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. கஞ்சிக்கு அலையாமல் இருக்க அன்னை ஆதிபராசக்திக்கு கஞ்சி படைப்பு. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்த சுயம்பு அன்னைக்கு மனம் குளிர்ந்திட நம் கரங்களால் பாலபிடேகம் செய்யும் அரிய வாய்ப்பு. வருகின்ற ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை குருவாரத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜை. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஆகஸ்ட் 14 மற்றும் 15 சனிக்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் நாள். தஞ்சம் என வந்தவர்களுக்கு அஞ்சாதே என அபயமளிக்கும் அன்னைக்கு கஞ்சி ஏந்தி வாருங்கள். கவலைகள் தீர்த்திட, பாவங்கள் போக்கிட சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம் செய்ய வாருங்கள். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்கச் செய்யும். கோடை தணிந்து மாதம் மும்மாரி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும். உலகை காக்க சக்தியாக வந்த அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி மனிதநேய மகான் நம் குரு அருள்மிகு பங்காரு அம்மாவின் பூரண நல்லாசிகளை வேண்டி இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை பூரம் பரிபூரணமாய் கொண்டாடி மகிழ்ந்திட மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு அனைவரும் வருக. அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி.
பாலாற்றில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம் கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். அகிலமே வந்து நிற்கும் கோயில் முன்புறம் அன்னையே நமக்கு அளித்த அதிக பாக்கியம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.